ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இந்த வாரம் எல்லாருக்குமே தனித்தனியாக டாஸ்க்குகள் கொடுக்க போகிறாங்களாமா. இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு எல்லாருமே நேரடியாக நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு பிக் பாஸ் உடைய அறிவிப்போட இன்னைக்கு முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இனி வர போட்டிகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு இதன் மூலமாக தெரிய வந்திருக்கு. பிக் பாஸ் 92வது நாள் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். டாப் 3 போட்டியாளர்கள் அப்படின்னு யாரை சொல்வீங்க அப்படின்னு சீனியர்களை கேட்டார் நம்ம கமல் சார். மும்தாஜ், ஐஸ்வர்யா, விஜயுடைய பெயர்களை தவிர மற்றவங்களுடைய பெயர்கள் கலவையாக வந்தது. இதில் பாலாஜியுடைய பெயரை எப்படி சேர்த்தாங்க அப்படின்னு புரியல. அடுத்ததாக எவிக்ஷன் படலத்துக்கு வந்த கமல் சார் வேற வழியே இல்லை, இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சீரியஸாக மூஞ்ச வச்சுட்டு முதல் சீசன் போட்டியாளர்களுடைய பெயர்களை வாசித்து காமெடி பண்ணிட்டு இருந்தார். சீனியர்ஸ் எல்லாம் அன்போட வழி அனுப்பி வச்சாங்க. ஓகே, இப்போ சீரியஸான விஷயத்துக்கு வரலாம். ஆடுகளத்தை சமமாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். நானும் உங்களுக்கு சில குறிப்புகள் கொடுத்தேன். போன சீசனை சேர்ந்தவங்களும் உங்களுக்காக நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து என்ன நீங்கள் உணர்ந்துட்டீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சார் கமல்ஹாசன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச அட்வைஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து எந்த விதமான விளையாட்டும் இல்லாமல் சுற்றி உழைக்காமல் விஜயலட்சுமி சேஃப் ஆகிட்டதா அறிவிச்சார் கமல் சார். அடுத்ததாக எவிக்ஷன். ஒரு நூலிலை வித்தியாசம் தான் இவர் பின்தங்கி இருக்கார் அப்படிங்கிற விவரத்தை சொல்லி அவர் அறிவித்தது மும்தாஜுடைய பெயரை. இதையே எதிர்பார்த்தது போல மும்தாஜும் தயாராக இருந்தார். இனி வர டாஸ்கெல்லாம் பிசிக்கலி ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறதால ஒருவேளை மும்தாஜை வெளியே அனுப்பியிருக்கலாம். ஆடுகளத்தை சமதளமாக்கணும் அப்படின்னு கமல் சார் சொன்னது இதைத்தான் போல இருக்கு. இதை வச்சு பார்த்தா பாலாஜியும் பலவீனமான போட்டியாளர் தான். எல்லாரையும் விட அதிகமாக கலங்கியவர் யசிகா தான். எனக்கும் வருத்தமாக தான் இருந்தது, ஆனால் எனக்கு என்னமோ கண்ணீர் வரலை அப்படிங்கிற காரணத்தை பிறகு சொன்னார் ஐஸ்வர்யா. ஒருத்தர் பார்த்துக்குங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் சொல்லிட்டு மும்தாஜ் ரித்விகா கிட்ட வச்ச வேண்டுகோள் ரொம்ப முக்கியமானது. ஹிந்தி பொண்ணு, தமிழ் பொண்ணு அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காதீங்க, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மும்தாஜ் சொல்ல, நான் அப்படி பேசலையே, வீட்டில் போய் வீடியோ பாருங்க அப்படின்னு சொன்னார் ரித்விகா. ஆனால் எப்படியோ அந்த மாதிரி ஒரு பிரிவு பிக் பாஸ் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. தகுதி, திறமை போன்ற ஆதார விஷயங்கள் தான் ஒரு விளையாட்டுடைய வெற்றியை தீர்மானிக்க காரணங்களாக இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு மொழியாலையும் இனத்தாலையும் வெற்றியை அடைய நினைக்கிறது தவறான முன்னுதாரணமாக இருக்கும். வெளியே வந்த மும்தாஜ் கிட்ட ரித்விகாவுக்கு இந்த வாரம் எவ்வளோ வாக்குகள் கிடைச்சதோ அதே அளவுக்கு பல சமயங்களில் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. எந்த காரணத்துக்காக நீங்கள் வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கமல் சார் மும்தாஜ் கிட்ட கேட்டார். ரித்விகா கொடுத்த டாஸ்கை செய்ய முடியாமல் போனது துரதிருஷ்டவசமானது அப்படின்னாலும் சில காரணங்களுக்காக முடியாது அப்படின்னா முடியாது தான், அதை சொல்கிற துணிச்சல் எனக்கு இருந்தது. முடி போயிடுச்சு அப்படின்னு சென்ட்ராயின் அழுதாரு. என்னால் அந்த தியாகத்தை செய்ய முடியாது, எப்படியும் வாரம் நாமினேட் ஆகத்தான் போகிறோம், அதனால் பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சேன். அது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு மும்தாஜ் சொன்னார். இப்போது புதுசாக ஒரு காரணம் வேற ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் பெண்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் இருந்தாலும் என்ன ஒரு தமிழ் பொண்ணாக ஏற்றுக்கலையோன்னு தோணுது அப்படின்னு மும்தாஜ் கலங்கிட்டு இருந்தார். அதுக்கு கமல் சார் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் பல காரணங்களை சுட்டி காட்டி அப்படி கிடையாது அப்படின்னு மறுத்தார் கமல் சார். நான் மலையாளி இல்லை அப்படின்னு சொன்னால் கேரளாக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் கூட மலையாளி அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, ஆனால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கல. தமிழர்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கமல் சார் கொடுத்த விளக்கம் ஒரு வகையில் உண்மைதான். பிறகு பல சமயங்களில் டாஸ்க் செய்ய மறுத்த மும்தாஜ் ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காட்டினாங்க. சிரிப்போடையும் புன்னகையோடையும் அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் மும்தாஜ். என் உடல்நிலையில் பிரச்சனை இருந்தால் கூட என்னால் முடிஞ்ச டாஸ்கெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு மும்தாஜ். மற்றவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஏமாத்துறாரு அப்படின்னு உங்கள் மேலே ஒரு புகார் இருந்தது. ஆனால் வெளியே வரும்போது நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை. அது மனித நேயத்துக்கான அடையாளம். எனக்காக கண்ணீர் விடுறவங்களை பார்த்தா நான் உதாசீனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கமல் சார் சொன்னார். தான் தான் வெளியே போக போகிறேன் அப்படிங்கிறத இந்த வாரத்துடைய ஆரம்பத்திலேயே உணர்ந்ததா சொன்னார் மும்தாஜ். பிறகு மும்தாஜுடைய அண்ணனும் அவருடைய மகனும் வர உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டு இருந்தார் மும்தாஜ். நான் சென்னை வந்தப்போ அண்ணன் தான் உங்களோட படமெல்லாம் போட்டு காட்டி கமல் சாருடைய தீவிரமான ரசிகையாகவே மாறிட்டதாக சொன்னார். உங்கள் மேலே சின்னதாக ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு வெக்கத்தோடு சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நான் நிறைய பிக் பாஸ் ஷோ பார்த்துருந்தாலும் உள்ளே கிடச்சது வேறு மாதிரியான அனுபவம். ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. உடல் பலவீனமாக இருந்தாலும் மன வலிமை காரணமாக இதில் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு மும்தாஜ் சொன்னார். பிறகு அகம் டிவி வழியாக சக போட்டியாளர்கள்கிட்ட தன்னுடைய அன்பை பகிர்ந்துக்கிட்டதும் ஐஸ்வர்யாவும் மும்தாஜும் சேர்ந்துட்டு இந்தி பாடல் பாடினதும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு பெண் முடியாது அப்படின்னு சொன்னால் அது முடியாது தான். இந்த விஷயத்தில் உறுதியாக இருங்க, இதை திமிர்னு எடுத்துக்காதீங்க அப்படின்னு அழுத்தமான அட்வைஸோட மும்தாஜ் வெளியேறினார். அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குது. அப்போ தான் போட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்போட நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டாரு கமல் சார்.